தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். முப்படைகளும் தயார் நிலையில் இருக்க உத்தரவு பிறப்பித்திருக்கிறது மத்திய அரசு. ஜம்மு காஷ்மீரில் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் இந்தியா அதிரடி முடிவுகளை எடுத்திருக்கிறது. பாகிஸ்தானுக்கான இந்திய தூதரக அதிகாரிகளின் எண்ணிக்கை 30ஆக குறைக்கப்பட்டிருக்கிறது. பஹல்காம் தாக்குதல் எதிரொலியாக பாகிஸ்தான் நாட்டவர்கள் இந்தியாவில் அனுமதிக்க மாட்டோம் என்று மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. மேலும் அட்டாரி வாகா எல்லையை தகுந்த காரணங்களுடன் கடந்தவர்கள் மே மாதத்திற்குள் வெளியேற வேண்டும் என்றும் பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து முப்படைகளும் தயார் நிலையில் இருக்கவும் மத்திய அரசு அறிவுறுத்தியிருக்கிறது. காஷ்மீரின் பஹல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் 26 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இளம் கடற்படை அதிகாரி ஒருவரும் கொல்லப்பட்டிருக்கிறார். அவரைத்தான் நீ முஸ்லிம் இல்லை என்று சொல்லி பயங்கரவாதிகள் சுட்டு கொலை செய்திருக்கின்றனர். கொல்லப்பட்ட கடற்படை அதிகாரியின் பெயர் வினய் நர்வால். அவருக்கு 26 வயதுதான் ஆகிறது. கேரளாவின் கொச்சி கடற்படை தளத்தில் வேலை பார்த்து வந்தார். ஹரியானாவின் கர்னல் மாவட்டத்தில் உள்ள பூஸ்லி என்ற கிராமம் தான் வினயின் சொந்த ஊர். கடந்த 16ஆம் தேதி தான் வினய் திருமணம் நடந்தது. 19ஆம் தேதி புதுமண தம்பதி திருமண வரவேற்பில் பங்கேற்றனர். வரவேற்பு நடந்த 4வது நாளில் வினய் கொல்லப்பட்டிருப்பது குடும்பத்தினரை மீளா துயரில் தள்ளி இருக்கிறது. கல்யாணம் முடிந்த கையோடு ஆசை மனைவியுடன் காஷ்மீருக்கு ஹனிமூன் சென்றார் வினய். பஹல்காமை சுற்றி பார்த்த போதுதான் பயங்கரவாதிகள் தாக்குதலில் தம்பதி சிக்கினர். சம்பவம் நடந்தபோது இருவரும் பேல்பூரி சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். அங்கு வந்த பயங்கரவாதிகள் வினயின் அடையாளத்தை பார்த்தனர். பின்னர் நீ முஸ்லிம் இல்லை என்று சொன்னபடி அவரை சுட்டுக் கொலை செய்தனர். இந்த தகவலை வினயின் மனைவி கதறி அழுதபடி சொன்னார். வினய் துடிப்புடன் வேலை பார்க்கும் அதிகாரி. அவரது இழப்பை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று சக கடற்படை அதிகாரிகள் கூறினர். கல்யாணம் முடிந்து மொத்த குடும்பமும் மகிழ்ச்சியாக இருந்தது. நாங்களும் அவர்களை குறித்து சந்தோஷப்பட்டோம். ஆனால் அதற்குள் இப்படி ஒரு சோகம் வந்துவிட்டதே என்று வினயின் சொந்த ஊர் மக்கள் வேதனை தெரிவித்தனர்.